திருச்சிக்கும் திரைத்துறைக்கும் என்றைக்குமே ஒரு நெருங்கிய பந்தம் உண்டு. அன்றைய தியாகராஜ பாகவதர் தொடங்கி இன்றைய சிவகார்த்திகேயன் வரை ஏராளமான திரைக்கலைஞர்களையும் இயக்குநர்களையும் திரையுலகத்திற்கு தந்து பெருமை கொள்கின்றது திருச்சி மாநகரம். திருச்சி என்றாலே திரைப்படங்களின் இதயம் என்று போற்றப்படும் இந்த திருச்சிராப்பள்ளியிலிருந்து இப்பொழுது புதிய திரைக்கலைஞர்கள் உதயமாகி இருக்கின்றார்கள். தயாரிப்பாளரும் இயக்குனருமான மணிகண்டன், இயக்குனர் விநாயகமூர்த்தி, இயக்குனர் சத்யா மற்றும் அவரது குழுவினர்கள் இணைந்து புதிய திரைப்படத்தை திருச்சி மற்றும் திருச்சி சுற்றுப்புறங்களில் படப்பிடிப்பினை துவங்க இருக்கிறார்கள். அதன் முன்னோட்டமாக திருச்சி காஜாப்பேட்டையில் உள்ள விநாயகர் திருக்கோவிலில் புதிய படத்திற்கான பூஜை நடைபெற்றது. கிளாப் கட்டையை விநாயகருக்கு வைத்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தி பூஜையை தொடங்கி படப்பிடிப்பினை துவங்கி இருக்கிறார்கள். திருச்சி, பெரம்பலூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் நடைபெறும் இந்த திரைப்படம் நிச்சயமாக மக்களின் பொழுதுபோக்கிற்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒரு சிறந்த நகைச்சுவை திரைப்படமாக அமையும் என்பதே அவர்களின் கருத்தாகும். என்டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விநாயகமூர்த்தி. நான் இப்போ வேட்டைபுரம்னு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ் விஷுவல் வெஞ்சர்ஸ் மிஸ்டர் மணிகண்டன் சாரோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் 2 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். நன்மை வெல்லட்டும். தேங்க்யூ சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்டும் வந்து ரைட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆடிஷன் பிளான் பண்ணியிருக்கோம். அது கம்ப்ளீட் ஆன பிறகு இதை பற்றி அடுத்த அறிவிப்புகள் வெளியே வரும். மெயினான தீம் எதுவும் வச்சுருக்கீங்களா இந்த படத்துக்கு? சார் இது முழுக்க ஒரு ஒரு சராசரி மனிதனோட ஒரு காமெடியை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஒரு சாதாரண ஒரு நம்ம பார்த்த ஒரு மனிதர்களோட இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் போகிறோம். ஏன்னா இது ஒரு எல்லா மக்களையும் சென்றடையணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. அதுக்கான விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி நகைச்சுவை படங்கள்ங்கிறதே வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது குறிப்பாக பார்க்க போனால் இப்போ சந்தானம் மாதிரியான நடிகர்கள் இப்போ மாறிட்டாங்க. வடிவேலு மாதிரியான நடிகர்கள் இப்போ வந்து தெரிஞ்சே இல்லை. இந்த சூழ்நிலையில நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்கிறதா? கண்டிப்பாக சார். அதாவது இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னைக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தளத்தை பேஸ் பண்ணியோ அடிதடி இந்த மாதிரி வெட்டு குத்து இது மாதிரி தான் ப்ராஜெக்ட் நிறைய போகுது. அதே மாதிரி கான்செப்டை பேஸ் பண்ணியோ ஸ்டோரியை பேஸ் பண்ணியோ பெருசாக யாருமே இப்போ படம் எடுக்கிறது இல்லை. அது பாக்யராஜ் சார், பாரதி ராஜா சாரோட முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவை பேஸ் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணி தான் படம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய படம் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். பட் நம்ம படம் அப்படி இருக்காது. முழுக்க திரைக்கதையும் கதையை சேர்ந்த நாயகர்களுக்கு சுற்றி தான் நடக்கும் இந்த படம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட வாக்குறுதி தரேன் சார். ஸோ இந்த படத்தோட மேஜிக் என்ன சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான் என்னோட மேஜிக் எப்பயுமே. இது மட்டும் இல்லை, நான் ஸ்க்ரீன் பிளேக்குன்னு நிறைய கிராஃப்ட் வச்சுருக்கேன். அந்த கிராஃப்ட் படி தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு மீட் பண்ணுவோம். அதில் திரைக்கதையை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். சார் வணக்கம். இந்த படத்தில் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன சார்? சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். என் நேம் சத்யாஜோ. ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன், டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நம்ம டைரக்டர் விநாயகமூர்த்தி சார் கூட இணைஞ்சு கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். ஏற்கனவே மணி சாரோட படத்தில் நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய நண்பர் நல்ல இயக்குனர், திறமையான ஒரு இயக்குனர் விநாயகமூர்த்தி சார்.
அவரோட இந்த படத்துல கோ டைரக்டரா ஒர்க் பண்றது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா பங்கேற்கிறேன் சார். சரி, இந்த படத்தை பத்தி வேற ஏதாவது ஸ்பெஷலா நீங்க சொல்ல முடியுமா சார்? எஸ், ஏன்னா நிச்சயமா. டைரக்டர் எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்க. இல்ல, நிச்சயமா இந்த படத்தோட கதையை நான் ஓரளா கேட்டிருக்கேன். கதையோட இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை கலந்த படம். நீங்க சாட்டை கேட்கும்போது கூட நகைச்சுவைக்கு பஞ்சமா அப்படின்ட்டு கேட்டீங்க. நகைச்சுவைக்கு பஞ்சமானா ஆக்சுவலா நகைச்சுவைக்கு எங்கேயுமே பஞ்சம் இல்லை. இப்ப நீங்க சொல்லும் போது எல்லாரும் நகைப்பு பண்ணோம், நகைச்சுவைக்கு இங்க பஞ்சம் இல்லை. ஆனா நகைச்சுவை நடிகர்களுக்கு பஞ்சமா இருக்குது. ஒரு நகைச்சுவை நடிகர்னா அன்னைக்கு நாகேஷ் சார் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைய காலகட்டத்துல லேடிஸ்ல பார்த்தோம்னா மனோரமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் சார் நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. இன்னைக்கு நகைச்சுவை நடிகர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டான நடிகர்கள் அதை உருவாக்குற ஒரு முக்கியமான படமாவும் இந்த திரைப்படம் இருக்கும். ஓகே சார், இப்போ பிரம்மாண்டமான படங்கள் வெற்றி அடைகிறத விட ம். கமர்ஷியலான, அதாவது மக்களுக்கு வந்து இயல்பான எளிய படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை வந்து சந்திச்சுட்டு வருது. நிச்சயமா. பிரம்மாண்ட படங்கள்ங்கிறது இப்ப காண போச்சு. ஆமா சார். சோ அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? சார், பிரம்மாண்ட படங்கள் காண போயிடுச்சு மீன்ஸ் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாம போயிருக்கு சார். மக்களோட புரிதல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டு போயிட்டு இருக்குது. யதார்த்தமான ஒரு கதைக்களத்தோட இளைய விரும்புறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இயல்பா நம்ம எப்படி பேசுறோம், அதுல என்ன நடக்குது, இந்த மாதிரி கதைக்களத்தோட விரும்புறாங்க. முன்ன பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை வந்துட்டு நம்ம தியேட்டர்ல தேடி போனோம், அதெல்லாம் தேடி போனோம். இன்னைக்கு ஓடிடி மொபைல் அப்படின்னு கைக்கு வந்துருச்சு. இன்னைய காலகட்டத்துல கதையின் நாயகன் கதாநாயகன் அப்படிங்கிறத விட கதையின் நாயகன் அப்படிங்கக்கூடியது வந்தாச்சு. அந்த கதை எப்படி கதைக்களம் இருக்குதோ அந்த மாதிரி யதார்த்தமா போயிட்டு இருக்கு சார். சரி, இப்ப தமிழ் தமிழ் சினிமா உலகம் பொறுத்த வரைக்கும் மலையாள சினிமா உலகத்தோட போட்டி போடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா மலையாள பட உலகங்கள்ல தான் இதே மாதிரியான கான்செப்ட்ல நிறைய படங்கள் வரும். தமிழ் சினிமா உலகத்தோட மலையாள சினிமா போட்டி போடுதுன்றதை தாண்டி தமிழ் சினிமாவும் மலையாள சினிமாவும் என்னைக்குமே ஒரு மிகப்பெரிய போட்டியாவே தான் சார் பயணிச்சிருக்குது. ஏன்னா தென்னாட்டு சினிமாக்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இடத்த ஜாம்பவானா அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்குது தமிழ் சினிமா. அதை டார்கெட் ஒரு டைம் மலையாள சினிமா பண்ணும், அதுக்கப்புறம் தமிழ் சினிமா பண்ணும், இந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு அவங்களுடைய அந்த கதைக்களம் அப்படிங்கிறது மலையாள சினிமாவில் ரொம்ப கிரேட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவிலேயும் இப்ப நிறைய டைரக்டர்ஸ் வராங்க. இப்ப ஏதோ நம்ம டைரக்டர் விநாயகமூர்த்தி சாரோட இந்த கதைக்களம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கதைக்களமா இருக்கும். நல்ல ஒரு கதை சார். ஓகே சார், உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன சார்? சார், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இப்போ மூவ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது. அது பத்தி இன்டிமேஷன் மிக விரைவில் தெரிவிக்கப்படும் சார். நன்றி சார். நன்றி. வணக்கம். என் பேர் நெல்சன். நான் திருச்சியில் நடிப்பு தொழிலில் வந்து ஈடுபட்டு ஒரு நடிகனாக வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பட பூஜைக்கு நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பட பூஜையின் ப்ரொடியூசர் மணி சாருக்கும் இயக்குனர் விநாயகமூர்த்தி சாருக்கும், நான் இதுக்கு முன்னாடி நடித்து வெளிவரப்போக இருக்கும் வேட்டையபுரத்தோட ப்ரொடியூசருக்கும் பக்கத்தில் நின்று உங்களை எல்லாம் சந்திக்கிறப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேட்டைபுரத்துல நீங்க தான் வேட்டை மன்னனா? வேட்டை மண்ணு இல்ல சார். வேட்டை ஒரு வகையில படம் வேட்டையாட போற கூட ஒரு நீங்க வேட்டை ராஜாவா? வேட்டை ராஜான்னு ஒரு வாட்டி லக்க லக்க லக்கன்னு சொல்லுங்களா பாப்போம். லக 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 லகா சார். ஆனா வேட்டை படம் வந்தா ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு படம் தான் சார். நிச்சயமா சார். உங்க கேரக்டரை பத்தி சொல்லுங்க சார். அதுல வந்து நான் நகைச்சுவை கேரக்டர்ல ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். பேசும்போதே நகைச்சுவையா தான் பேசுறேன். ஆமா சார், கண்டிப்பா. என்னை வந்து நல்லா பண்ணியிருக்காரு மதிப்புக்குரிய இயக்குனர் அவர்கள். சூப்பர் சார். அதனால இந்த படமும் வெற்றி படமா மாறும். வெற்றி படமா வரத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ச்சியாக எங்களுடைய முன்னாள் படம் ரிலீஸ் ஆகக்கூடிய வேட்டைபுரத்தோட ப்ரொடியூசர் இப்போ சொல்லுவார் சார். சார் வந்து பேட்ஸ்மேன் ஒரு படத்துலயும் நடிச்சிருக்காரு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல்ல பண்ணியிருக்காரு. அதுல மீசே ராஜேந்திரன் சார் பெரிய காஸ்டிங்கோட ஒரு பெரிய குரூப். அது எப்படின்னா 70% முடிஞ்சிருச்சு, இன்னொரு 30% பெட்டிங் இருக்கு. அது வந்தாலும் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு கிக் அமையும். சார் தான் அம்பையர் இல்லையா? அந்த படத்தை இயக்குனர் மிஸ்டர் மணி சார் தான். அவர் இன்னொன்னு என்னன்னா மணி சாரும் நானும் ஒரே இல்ல இயக்குனர் ப்ரொடியூசரும் அந்த படத்தை இயக்குன மதிப்புக்குரிய மணி சார். இவரும் நானும் ஒரு ஏரியாக்காரவங்க, ஒரே ஊருக்காரங்க, ஒரே ஏரியாக்காரங்க. ஆமா சார். திருச்சிக்காரன் தான். அவர் லால்குடிக்காரர். இல்ல, லால்குடி பக்கத்துல தானே இருக்கு. இல்ல சார், லால்குடி திருச்சிக்கல சார். வாழ்த்துக்கள் சார். இந்த படம் வெற்றியடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் இவங்க வந்து என்னோட முன்னாள் இயக்குனர், முன்னாள் ப்ரொடியூசர். ஆமா சார், வணக்கம். உங்க படத்தை பத்தி சொல்லுங்க. வணக்கம் சார், என்னோட பேர் கஜேந்திரன். நான் இந்த கோயிலுக்கு வந்து 3வது வாட்டி வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ சும்மா சாதாரண ஆளாக வந்தேன். வெளியே போகிறப்ப ஒரு ப்ரொடியூசராக வெளியே போகிறேன். அது வந்து பெரிய ஆக்சிடென்ட் தான் எனக்கு. சும்மா ஒரு ஃபெஸ்ட் தான் வந்தேன் இந்த கோயிலுக்கு. வெளியே போகிறப்ப ஒரு ப்ரொடியூசராக போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ராஜராஜ ப்ரொடியூசர் கவுன்சிலில் நாங்கள் ஒரு எங்களோட படத்தை எங்களோட கம்பெனி நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ ஒரு திருச்சியில் ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசராக வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஃபஸ்ட்டு படம் வந்து எங்களுக்கு வந்து வேட்டையபுரம் வந்து மேக்ஸிமம் 99.99% முடிஞ்சிருச்சு. பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது நல்லா வந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்த 6 ப்ரீவியஸ் போட்டோம். 6 ப்ரீவியஸ்லையுமே நல்ல
நல்ல ரிவ்யூ தான் வந்திருக்கு. நான் பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 1 or 5 days பிஸ்னஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். சார் வேட்டைபுரம்ங்கிறது பீரியட் கால படமா இல்ல இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கான படமா? இது பார்த்தீங்கன்னா 1777ல ஸ்டார்ட் பண்ணுது. 1777 1770 1770 ஸ்டார்ட் ஆகி 77ல ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, கதை ஸ்டார்ட் ஆகி 3 பிரியாரிட்டிகள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட குலதெய்வம், உங்களோட அதான் சார் 17ஆம் நூற்றாண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் ஸ்டோரி. இப்போ பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு ஸ்டார்ட் பண்ணி 2030ல் கதை முடியுது. 2030ல் அந்த ஊரில் நடக்கிற திருவிழா பேஸ் பண்ணி வருது. அந்த திருவிழானால அந்த ஊருக்கு என்ன நன்மைகள் நடக்குது, அந்த அந்த திருவிழாவை வந்து தடுக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அது எதுக்காக நடக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கருப்பை பேஸ் பண்ணியான ஸ்டோரி. இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு ஒரு 5 கருப்பு கோயிலில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த 5 கோயில் கருப்போட ஆசீர்வாதத்தில் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும்ன்ற நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். சரி, இப்ப தொடர்ந்து தமிழ் சினிமால பாத்தீங்கன்னாக்கா குலதெய்வத்தை பேஸ் பண்ணி நாட்டு தெய்வங்களை பேஸ் பண்ணி இதே மாதிரி தொடர்ந்து படங்கள் வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஆர்ஜே பாலாஜி எடுத்த மூக்குத்தி அம்மன் படம், அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா குலதெய்வத்தை தான் பேஸ் பண்ணி. இப்போ ஆர்ஜே பாலாஜியோட அடுத்த படம் கருப்பு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அது வந்து நாட்டு தெய்வங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்தது. இப்போ அடுத்து வந்து ப்ரொமோஷன்ல இருக்கக்கூடிய தனுஷுடைய தமிழ் முருகன் படமும் பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் வருது. திடீர்னு தமிழ் திரையுலகம் ஆன்மீகத்தை நோக்கி போகிறதுக்கான காரணம் என்ன சார்? சார் இது உங்களோட கேள்வியிலே பதில் இருக்கு. என்னன்னா இப்போ நம்மளோட இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு வந்து குலதெய்வம்னா எங்க இருக்குன்னே தெரியல. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. அவங்களோட அம்மா அப்பா அவங்க தாத்தா பேரே இப்போ மறந்து போயிருது பாதி பேருக்கு. அப்புறம் எப்படி அவங்களோட குலதெய்வம் பேர் ஞாபகத்தில் இருக்கும். இப்போ அதனால மக்களுக்கு வந்து அதுல ஒரு ஈர்ப்பு அதிகமா இருக்கு. நம்மளோட குலதெய்வத்தை போய் பார்க்கணும். நம்ம குலதெய்வத்திட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபாரின்ல இருக்காருன்னா 6 வருஷத்துக்கு ஒருத்தர் வருவார் ஃபாரின்ல இருந்து. வந்து அவர் குலதெய்வம் எங்க இருக்குன்னே தெரியாது. ரூட்டே மறந்துடும் அவருக்கு. அவருக்கு மறந்துருச்சுன்னா அவரோட பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அப்படியே அங்கே செட்டில் அப்படி போயிருவாங்க. அப்போ அவங்களோட குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். இப்போ அந்த மாதிரி ஒரு இது வரப்ப மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு அதிகமாக வருது. சரி, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஈர்ப்புல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவும் அதே மாதிரியே கொஞ்சம் கொண்டு வரப்ப மக்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும்னு அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இல்ல, எங்களுக்கு என்ன தோணுதுனாக்கா கமர்ஷியலா ஹிட் ஆகுறதுனால குலதெய்வத்தை வந்து எல்லாருமே வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அதான் சார், கமர்ஷியலா ஹிட் ஆகுது அப்படின்னா மக்களுக்கு அந்த இடத்துல தேவைப்படுறது தானே கேட்குறாங்க. மக்கள் அந்த இடத்துல தேவைப்படுறப்ப தான் பார்க்குறாங்க. இப்போ நம்ம டெய்லி வந்து மாம்பழம் வித்துக்கிட்டு இருந்தா போக மாட்டாங்க. மாம்பழம் சீசனுக்கு வந்தால் மட்டும் தான் மாம்பழம் வாங்கி சாப்பிடுவாங்க. டெய்லி மாம்பழம் வித்தா சாப்பிடுவீங்களா? கொய்யாப்பழம் டெய்லி விற்கிது, யாரும் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீசன், அந்த சீசன் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த ப்ராஜெக்ட் என்ன சார்? அடுத்த ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் கையில் இருக்குது சார். 3மே வந்து இப்போ நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னா ஸ்டார்டிங் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்த 2 படம் சைன் ஆகிருக்கு. அதில் ஒன்று வந்து இப்போ ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்கு. இது ரிலீஸ் ஆன உடனே அடுத்து அதுக்கான பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். ரிலீஸ்க்காக தான் வெயிட்டிங். அந்தானே பூஜையை ஸ்டார்ட் வேட்டைபுரத்தை எப்போ பார்க்கலாம் சார்? 10 டேஸில் சார். 10 டேஸ்ல தியேட்டர்லயா ஓடிடி? ஓடிடி சார். இது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம். தேட்டருக்கு இப்போ எனக்கும் வந்து மொதல் படம் சார். இது மொதல் படம்ன்றப்ப எனக்கு ஒரு அனுபவம் இல்லாமல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதனால நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஓடிடின்ற பிளாட்ஃபார்மில் தான் போனோம். வெப் சீரிஸ் பேட்டர்ன். அதனால ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல போறோம் அப்படின்ற மாதிரியே முதல்ல இருந்தே எடுத்துட்டோம். பெரிய பொருள் செலவுல நம்ம எடுக்கவும் முடியாது. இன்னைக்கு நம்ம மக்களோட மண் கதை எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் உண்மையா சில விஷயங்கள் வெளியே சொல்ற மாதிரி வருது. அந்த இடத்துல நம்ம போய் சென்சார் போர்ட்ல நின்று அப்ளை பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னொன்று ஓடிடி வந்து இன்னைக்கு எல்லாரும் மிகவே சென்றடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம போன்ல இன்னைக்கு ஒரு படத்தை பார்த்துடலாம். நீங்க ஒரு 3 மணி நேரம் போய் நீங்க தேட்டர்ல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்குலாம் உங்களுக்கு டைம் இல்லை, நம்மளுக்கும் டைம் இல்லை. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு மீடியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓடிடில கிடைக்காதுல்ல சார்? நிறைய சார் 1000 ஹோம் தியேட்டர்ல பார்த்தாலும் ஒரு டால்பி அட்மாஸ்பியர்ல பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. கண்டிப்பா 100% நீங்க சொல்றது உண்மைதான். பட் ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஓடிடி இஸ் மோர் தென் பெட்டர் தென் தியேட்டர்களோட பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல பிசினஸ். கூடிய சீக்கிரம் எங்களோட அடுத்த படங்கள்லாம் வந்து நீங்க தியேட்டர்ல பார்க்கலாம் சார். ஸோ கிட்டத்தட்ட உலகநாயகன் சொன்னது உண்மையாயிட்டு இருக்கு இல்லையா? உண்மை. அவர் அன்னைக்கு சொன்னாரு எல்லா வீட்லயும் சினிமா தயாரிப்பாங்க, சினிமால நிறைய பேர் நடிப்பாங்க, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சினிமா தொழில் உருவாகும், குடிசை தொழில் மாதிரி மாறும்னாரு. அது இன்னைக்கு நடந்துட்டு. அது மட்டும் இல்ல, ஓடிடியும் சொன்னாங்க. சினிமா உங்க வீட்டுல நீங்க உட்கார்ந்த இடத்துல எங்க விரும்ப போறீங்களோ அங்க வந்து நேரம் கிடைக்கும் போது பார்க்கலாம்னு சொன்னாரு. அது இன்னைக்கு நடந்துட்டு. ஓகே சார், தேங்க்யூ.
சார் அதான் பேட்ஸ்மேன். ஆல்ரவுண்டர், நான் பேட்ஸ்மேனுங்க. அவ்வளவு. சார் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர். சார் நீங்க பவுலிங்கா ஃபீல்டிங்கா? நான் ஆல்ரவுண்டர் சார். ஆல்ரவுண்டரா? ஆமா. சூப்பர் சார். மணி சார் தான் பேட்டிங். சார் செஞ்சுரி அடிச்சிருவீங்களா? அடிச்சிருவாங்க. இந்த படத்துல செஞ்சுரி அடிச்சிருவீங்க? அடிச்சிருவாங்க. அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். சொல்லுங்க சார். சார் இது நான் 30 வருஷமா இந்த இதுல இருக்காங்க. நான் நடிகர் நெப்போலியனோட பக்கத்து ஊர் தான் சார். நான் ராயப்பேட்டையில் அவர் ஆபீஸ் இருந்ததுல இருந்து அலைஞ்சிட்டு இருக்கேங்க. தமிழன் டிவி, ஜெயா டிவிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சொல்லி அடிப்பேன் படத்துல அசிஸ்டண்டா இருந்திருக்கேங்க. அப்புறம் ஷார்ட் பிலிம் நிறைய இது பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம பல வருஷமா எழுதி லப்பர் பந்துக்கு முன்னாடியே கிரிக்கெட்டை பத்தி ஒரு கதை எழுதியிருக்கேன். அதாவது தென்னாப்பிரிக்கா டீமை மையப்படுத்தி 20 வருஷம் கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தோல்வியார் அவங்க தென்னாப்பிரிக்கா இருந்தாங்க. 20 வருஷம் கழிச்சு வந்து பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அதை மையப்படுத்தி ஒரு பரபரப்பான கிரிக்கெட் கதை பேட்ஸ்மேன் பண்ணியிருக்கோம். பேட்ஸ்மேன் பண்ணியிருக்காங்க. சார் தான் டைரக்டர். கிங்காங் சார், மீச ராஜேந்திரன் சார், வடிவேல் டீம் அப்படியே பண்ணியிருக்காங்க. காதல் சுகுமார் சார், சாரப்பாம்பு சுப்ராஜ் சார், இன்னும் கூல் சுரேஷ் 2-3 பேர் பேசியிருக்காங்க. அது இல்லாமல் இன்ஸ்டா பிரபலம் கருந்தமிழ் சூரியன், ஹெலன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ஸ்மேன் மிகப்பெரிய வெற்றி ஆகும். இது ரெட் எபிக்கு 8Kல பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அதிக பொருட்செலவில் பண்ணியிருக்கோம். ஒரு 6 நாள் பெண்டிங் இருக்குங்க. அதை பொங்கலுக்கு வெளியிடுவோம். இப்ப இந்த காமெடி படத்தை தொடங்குறோம். ராவல்ல இறைவனை வேண்டி இந்த படம் வெற்றி ஆகும். சார் இவங்க வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. இவங்க 2 பேர் ப்ரொடக்ஷன்லயும் இவங்க 2 பேர் இயக்கத்திலயும் நான் தொடர்ந்து நெல்சன் சார் ஒரு காமெடி ஆர்டிஸ்டா அறிமுகப்படுத்திருக்காங்க. வணக்கம் சார், என்னோட பேர் கேவி மணிவண்ணன். நான் திரைப்படத்துறையில் கடந்த 27 ஆண்டுகளா இருக்கேன். தயாரிப்பாளர் ஏம் ரத்னம் சாரோட பர்சனல் செக்ரட்டரியா 10 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு 63 திரைப்படங்களுக்கு தயாரிப்பு நிர்வாகியா வேலை பார்த்துருக்கேன். இப்போ நடிகராக பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கங்குவா திரைப்படத்துல கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். இப்போ கரண்ட்ல வந்து பென்ஸுங்கிற திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தயாரிப்புல பென்ஸுங்கிற படத்துக்கு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நிவின் பாலி சார் கூட நடிச்சிருக்கேன். நிவின் பாலி சார் CEO படத்துல ஒரு கேரக்டர்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் வாழ்க்கை. சார் வணக்கம், என் பேர் அருண். போன படத்துல விநாயகபுரி படத்துல ஒரு சின்ன போலீஸ் அவர் வந்து வேட்டைக்கை பற்றி சொல்லணும்னா எனக்கு தெரியல. அவர் விநாயகபுரி எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல புத்தர், நல்ல ஒரு திறமைசாலி, நல்ல நல்ல மனிதர். நான் கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெற இந்த வாழ்த்துக்கள் சார். உங்க படத்துல இந்த 6 நாள் பெட்டிங்ல ஒரு கண்டிப்பா எனக்கு இந்த முக்கியமா இந்த படம் எடுக்கலாம். கண்டிப்பா பண்ணுவோம் சார். கண்டிப்பா. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு 50 மேல பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள். நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. அவருக்கு பேசினா வராது. கேமரா முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம் அதை அப்படியே ரிஃப்ளெக்ஸ் கொடுத்துருவாரு. அவரு நல்ல ஆர்டிஸ்ட். திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விரல்விட்டு இருக்க ஒரு 10 பேர் ஃபுட்பால் இருப்பாங்க. வணக்கம், என் பேர் பிரீதா ஸ்ரீ. இவங்க என்னோட ஃப்ரெண்டு சிந்தியா ஜாஸ்மின். இவங்களால தான் இந்த படத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ஒரு 40 படங்கள் நடிச்சிருக்கேன். இப்போ வந்து பேட்ஸ்மேன் படத்துல ஒரு கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்கேன். யோகராஜாலையும் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரக்கூடிய படத்துல கதாநாயகா நான் தேர்வாயிட்டேன். நம்ம மணிகண்டன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சிந்தியா ஜாஸ்மின் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களை மாதிரி நல்ல நட்புகள், அன்பான சொந்தங்கள், எல்லாமே நட்புகள் தான் எனக்கு சொந்தம். நீங்க இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும். கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் சிந்தியா ஜாஸ்மின். இவங்க என் தோழி பிரீதா ஸ்ரீ. இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் 2ல இவங்களும் ஒரு ப்ரொடியூசரை அறிமுகமாகறாங்க. நான் எஸ்எஸ் விஷுவல் வென்ச்சர் கிரியேஷன் சார்பாக மணிகண்டன் சார் தயாரிக்கிற இந்த படத்தில் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அறிமுகமாகறேன். டைரக்டர் விநாயகமூர்த்தி அவர்கள் வந்து என்னை இணை இயக்குனராக சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மேடம், இசை குடும்பத்திலேருந்து வந்துட்டு திடீர்னு இயக்குனரான காரணம் என்ன? இசை மேலே அதிக ஆர்வம் இருந்தாலும் படத்தில் வரோம் அப்படின்னும் போது நாம் நடிக்கணுன்றதை விட இங்கே இப்போ சாரே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்தில் உள்ளூர் கதாபாத்திரங்களை தான் தேர்ந்தெடுக்கிறார். நகைச்சுவை படம்ன்றதால இப்போ ஒவ்வொருத்தரும் நகைச்சுவைன்னு சென்னைக்கு ஓடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த உள்ளூரில் வச்சு எடுக்கும்போது இந்த படத்தில் நான் வந்து மேடை நாடக ஆர்டிஸ்ட். அதனால் எனக்கு வந்து எல்லாத்துக்கும் நடிப்பு சொல்லி தரணும்,
பொதுவாக டீச்சர் வந்து சொல்லி தருவாங்க, அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி எனக்கு அந்த சொல்லி தரணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கிறதால இசை ஒருவேளை எனக்கு அடுத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாங்கன்னா, ஒரு இசையமைக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் நிச்சயமா பண்ணுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ.